இப்போ செலிபிரிட்டிஸ் சில பேர் வந்துட்டு தனக்கு இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் நடந்ததுனால இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவேன், எப்படி தான் இருப்பேன், ஆனால் இது உனக்கு இதை விட இது சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு மாற்றிக்கிட்டேன். எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். பட் அவங்க அப்பத்தியே அவங்களோட பிளைண்ட் லெவலில் அப்யூஸ் அப்படின்னா ஒருத்தர் துன்புறுத்துறது அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையில் முடிக்கிறத தாண்டி அப்யூஸ் மென்டலாகவும் சரி, அந்த மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கலுக்கு என்ன மேம் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதே கேட்க மாட்டோம். அப்போ ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறோம். ஓகே, அவங்க திடீர்னு இப்போ வந்தவங்க தான். மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் வாழ்ந்துட்டோன்னே வச்சுக்கோங்க. 10 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸே வாழ்ந்துட்டோம். உங்களுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு சடன் ஸ்ட்ரைக் ஆகுது. இது தப்புன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா, ட்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கோங்க. 2 பேரும் அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறது. எனக்கு நீ அடிமை இல்லை, உனக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான புரிதல் இருக்குது. உன்னை பற்றி எனக்கு தெரியணும், என்னை பற்றி உனக்கு தெரியணும். நம்ம 2 பேருடைய தெரிஞ்ச விஷயத்த எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறோன்றதுல தான் இருக்கே தவிர்த்து, ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷனல் அண்ட் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் போர்ஷியா காயத்ரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களோட பார்வையில அபியூஸ்னா என்ன, அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்யூஸ் அப்படின்னா ஒருத்தர் துன்புறுத்துறது அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையில் முடிக்கிறத தாண்டி அப்யூஸ் மென்டலாகவும் சரி, அந்த மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கலுக்கு என்ன மேம் டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மன ரீதியாக ஒரு விஷயத்த அன்னைக்கு நடந்ததை அப்பயே மறந்துடுறதுன்றது ஜஸ்ட் மென்டாலிட்டி ப்ராப்ளம். முடிஞ்சிச்சு. அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது ஒரு கெட்ட இன்சிடென்ட், அதுக்கப்புறமா கூட நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம். ஆனால் அது சைக்காலஜிக்கல், அதாவது அவங்களோட பிரெயினில் இன்டெப்த்தாக ட்ரிகர்மெண்ட் ஆகுறதுன்றது தான் சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக போகும். டிப்ரெஷன் ஆவாங்க, பேனிக் அட்டாக்ஸ் ஆகும், ஆன்சைட்டிஸ், இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ அப்யூஸில் இது ஒரு தான் அப்படின்னா கிடையாது. ஃபிசிக்கலாக பண்ணுறதுமே அப்யூசஸ் தான். வேர்டாக இருந்தாலும் அது ஓரல் அப்யூசஸ் சொல்லுவாங்க, ஆனாலும் அதுவும் அபியூஸ் தான். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரல் அபியூஸ்ன்றது தான் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். சில வார்த்தை தான் ஹெவியாக ட்ரிகர் பண்ணி சைக்காலஜிக்கலாகவும் சரி, அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். அடித்து துன்புறுத்துறது இதெல்லாம் தாண்டி ஒருத்தரோட வார்த்தையால் கொள்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அது ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய விஷயம். எஸ். நல்லா திருக்குறள் கூட அழகான திருக்குறள்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அதெல்லாம் கேட்போம், சொல்லுவோம், பேசுவோம், ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்யூஸ் அப்படின்றது தப்பு தான். அதில் வந்துட்டு இது நல்லதா அது நல்லதா, இதனால நான் செஞ்சேன் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. சோசியல் மீடியாலையும் சரி, நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அபியூஸ்னால வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, அதில் அவங்களுக்கு என்ன மாதிரியான துன்புறுத்தல்லாம் நடக்குது அப்படின்றத இப்போ ஓப்பனாகவே வந்து சோசியல் மீடியாலுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ இது பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதே மாதிரி வந்து எந்த பார்ட்னர் மேலே தப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் கூட நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஒரு பார்ட்னர் அப்படின்றவங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்க பார்ட்னரே கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு சந்தேகம் வர அளவுக்கு உங்கள் பார்ட்னர் நடந்துக்கிறாங்கன்னா, தென் ஸ்டாண்ட் சிட். ஒரு இடத்துல உட்காருங்க. தயவு செய்து நீங்கள் பண்ணது பேசினதை பற்றி தெளிவாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெளிவு வரல அப்படின்ற பட்சத்தில் யூ கோ வித் யுவர் கன்சர்ன் பர்சன். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஃபெய்த் அண்ட் லாயல் பீப்புள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள். ஈவன் தோ அவங்க உங்கள் மேலே தான் ஃபால்ட்டுன்னு சொல்லும் பட்சத்தில் தென் வி வில் கோ வித் வெல் விஷஸ். யாராவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி பதில் சொல்லும் பட்சத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஆனால் ஒருத்தருடைய நம்ம வந்து நம்புகிறோம், நம்ம நம்பிட்டோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்துட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாயிடாதுல. இப்போ பேரண்ட்ஸே வந்துட்டு எடுத்துக்கோங்களேன். 10th படிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம நல்லா கேட்போம். ஐயோ என் பையன் 10th படிக்கிறதுக்கு, என் பொண்ணு வந்து 10th படிக்கிற வரைக்கும் நான் சொன்னேன் அப்படி செய்கிறது தான் இதுவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 11th 12th போனாங்க, எல்லாம் மாறிட்டாங்க. இந்த டைலாக் எத்தனை பேரண்ட்ஸ் சொல்லி கேட்டிருப்பீங்க நீங்களே. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதே கேட்க மாட்டோம். அப்போ ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறோம். ஓகே, அவங்க திடீர்னு இப்போ வந்தவங்க தான். மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் வாழ்ந்துட்டோன்னே வச்சுக்கோங்க. 10 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸே வாழ்ந்துட்டோம். உங்களுக்கு 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு சடன் ஸ்ட்ரைக் ஆகுது. இது தப்புன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா, கண்டிப்பாக உங்களோட இன்சிடென்ட் சொல்லுது அப்படின்னா அது தப்பாக தான் இருக்கும். முதல்ல உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணுறது எப்போ மிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இன்னொருத்தவங்க அப்யூஸ் பண்ணுறதுக்கான கிராண்டை நீங்கள் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் நம்புங்களேன். உங்களை கான்ஷியன்ஸாக வச்சுக்கோங்களேன். லவ்வில் உங்களோட கான்ஷியன்ஸை மிஸ் பண்ணுற அளவுக்கு என்ன லவ் இருக்குது சொல்லுங்கள்? கிடையாது. நம்மளை மிஸ் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் எதோ ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. இல்லை என்னவே நான் மறந்து இருந்தேன் அதுதான் லவ் அப்படின்னு யார் ஒருத்தர் சொன்னாலும் அது லவ் கிடையாது. நிறைய ரிலேஷன்ஷிப்பில் அந்த ட்ரஸ்ட்னால தான் வந்து ப்ராப்ளமே வருது. ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கும் ஆகுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ ட்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கோங்க. 2 பேரும் அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறது. எனக்கு நீ அடிமை இல்லை, உனக்கு நான் அடிமை இல்லை, ஆனால் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான புரிதல் இருக்குது. உன்னை பற்றி எனக்கு தெரியணும், என்னை பற்றி உனக்கு தெரியணும். நம்ம 2 பேருடைய தெரிஞ்ச விஷயத்த எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறோன்றதுல தான் இருக்கே தவிர்த்து மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே ஒருத்தர் புஷ் பண்ணிக்கிறதுல கிடையாது. ஸோ இது ட்ரஸ்ட் எப்படி பில்ட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருத்தரை பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிச்சிடுமா?
ஒருத்தர்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு பிடிச்சிருமா? அவங்க கிட்ட பழகி, அவங்க எப்படி, என்ன மாதிரியான கேரக்டர் இதெல்லாம் பார்த்து தான் அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் அப்படின்றதே வரும். குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வந்த உடனே யாரையாவது நம்பும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு பார்ட்னரை சூஸ் பண்றப்போ நீங்க உங்கள நம்புங்க. உங்களோட கேப்பபிலிட்டி என்னன்றத தெளிவரையா பேச கத்துக்கோங்க. யார்கிட்டயும் ஒரு ஷையபிள் நிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெர்செப்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு. நீங்க நல்ல குட் புக்ஸ்ல இருக்கணும், நான் ப்ளீஸ் பண்ற மாரி இருக்கணும், நான் அழகா இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் ஒருத்தர் நான் இது பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாதுங்க. நீங்க இந்த மெத்தாலஜியை நீங்க மாத்துனாலுமே பெரிய விஷயங்கள் மாறும். ட்ரஸ்ட்ன்றது நான் யாருன்றது தனக்கு தெரிஞ்சாதான் இன்னொருத்தர்கிட்ட நீங்க ஷேரே பண்ண முடியும். உங்களுக்கே உங்கள பத்தி தெரியாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணி ஷேர் பண்ணுவீங்க? பாதி பாதியா பண்ணுவீங்க. இப்ப பாதி பாதியா பண்றவருக்கு முழுசா அந்த பாதி புரியுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த பாதி புரியாது. அதுல அது அவருக்கு பாதி தான் புரியும். அந்த பாதி புரிஞ்சத வச்சு அவரு ஒண்ணு செய்வார். அது உங்களுக்கு பிடிக்குமா? அப்ப இங்க எங்க இந்த ஒழுங்கா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்? நீங்க உங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சத தெளிவா அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒரு சில இதுலயே தெரியும் உங்களுக்கு. நீங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் உட்கார்ந்து ஃபீல் பண்றப்போ, தே நோ ஹவ் டு ஹேண்டில் இட். அதிலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ரஸ்ட் எப்படி பில்ட் பண்றது? ட்ரஸ்ட்னா என்ன? என்னதான் விமன்ஸ் வந்து ஒரு சைடு இண்டிபெண்டா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இந்த அபியூஸ் அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க. இப்போ செலிபிரிட்டி சைடும் சரி, அதே மாதிரி ஒரு நார்மலான பீப்புளுக்குமே வந்து அந்த அபியூஸ் அப்படின்றது நடக்குது. ஆனா வெளியே பேசப்படுறது மீடியால இருக்க பெர்சன்ஸ்க்கோ, இல்ல அந்த செலிபிரிட்டிஸ் அவங்களோட விஷயங்கள் மட்டும்தான் வெளியே வந்து எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? இது பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்களே. மீடியா தான் அதுக்கு காரணம். செலிபிரிட்டீஸ்னா அவங்கள கவர் அப் பண்ணா காசிப்பிங் போணும். உங்களுக்கு டிஆர்பி வரும். அதனால நீங்க கூப்பிடுறீங்க. நார்மல் பீப்புளுக்கு நடக்கிறத எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரீங்க? ஜஸ்டிஸ் நடக்கிற வரைக்கும் கொண்டு வந்துடுறீங்களா? இல்லை ஜஸ்டிஸ் இம்மீடியட் ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம அடிக்கிறோமா? எதுவுமே கிடையாது. சிம்பிள் ஆன்சர் இவ்வளோ தான். மீடியா இஸ் வேர் தே ஆர் டூயிங் தட். மீடியா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. சுதேசிமித்திரன் ஸ்டார்ட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு பேப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோமே தவிர்த்து நான் பார்த்தது கிடையாது. அதனால நான் எதுவும் பிலீவ் பண்ணல. ஆனால் அப்பத்திய ஒரு விழிப்புணர்வு தான் சுதந்திர போராட்டத்துக்கும் சரி, நம்மளுடைய விடுதலைக்கும் சரி ரொம்பவே பாடுபட்டதான் நான் இது பண்ணியிருக்கேன். பாரதியார், பாரதிதாசன் இவங்களுடைய கவிதைகள், எழுச்சிகள் தான் இப்படி போராட்ட களங்கள்லாம் உருவாக்குச்சு, நிறைய கிளர்ச்சியாளர்களை உருவாக்குச்சு. அதனால தான் நம்ம வெளியில் வந்தோம். அப்படி இருந்த மீடியா இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணுன்ற நெசசிட்டி கிடையாது. செலிபிரிட்டிஸ் சில பேர் தனக்கு இந்த மாதிரி நடக்குது, இதெல்லாம் நடந்ததுனால இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவேன், எப்பயும் இப்படி தான் இருப்பேன், ஆனால் இது உனக்கு இதை விட இது சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நான் அதுக்கு மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்படியே நீ போடுன்னு சொன்னாங்க, இப்படியே போடு நீ சொன்னப்பவே கூட மாற்றிக்கலாம். எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். பட் அவங்க அப்பத்தியே அவங்களோட பிளைண்ட் லெவலில் அவங்க சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா அதுவே நாள்பட்ட ஒரு டாமினன்ஸியாக போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. அதுக்கப்புறம் அவுட்கம் பண்ணுறதுக்கு எல்லாமே இது பண்ணாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கேசஸ் வருது. எத்தனை செலிபிரிட்டிஸ் நான் இவங்களுக்காக என்னுடைய சார்பாக வக்கீலை ப்ரெசென்ட் பண்ண விருப்பப்படுறேன். ஜஸ்டிஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு நான் இன்வெஸ்டர் அவங்ககிட்ட ஆளே இருக்க மாட்டாங்களா? லீகல் கான்டாக்ட்ஸஸ் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே. அப்போ அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது அவங்கவுங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபேம் இருக்குது, அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அது ஜஸ்டிஸ் கிடைக்குது கிடைக்கல. இப்போ அவங்க ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்ணுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வேர்பல் வாஸ் அவ்வளோதான். நம்ம நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து, இது ஜஸ்டிஸான்னு கேட்டால் அது ஜஸ்டிஸ்க்கு போகிறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக போராடின எல்லா விஷயத்துக்கும் எத்தனை செலிபிரிட்டிஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அவங்கவுங்க வேலையை தானே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் வேறு ஒரு இடத்துல செஷனுக்காக போயிருந்தப்போ ஒருத்தவங்க எவ்வளோ தூரத்துக்கு அந்த செலிபிரிட்டியை பிலீவ் பண்ணுறாங்கன்றதை நான் அப்போ தான் பார்த்தேன். மேம் அவங்க சொல்லி தான் மேம் எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான அப்யூசிவ் கேரக்டர்ஸ் அப்படின்னுட்டு. அப்போ நான் கேட்டேன், ஏம்மா அப்போது மித்த குழந்தைங்களுக்கு நடக்கிறது மித்தவங்களுக்கு நடக்கிறதுலலாம் வச்சு உங்களுக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்ட்டு. பட் அவங்கெல்லாம் பண்ணுறது உண்மையாக பொய்யான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ செலிபிரிட்டிக்கு நடக்கிறது எல்லாமே உண்மையாயிடுமா? அப்போ எந்த அளவுக்கு இவங்க பிலீவ் பண்ணுறாங்க அந்த செலிபிரிட்டி மேலே? அந்த செலிபிரிட்டி மேலே இவங்க பிலீவ் பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க இந்த செலிபிரிட்டிலேருந்து இறங்கி வர போகிறாங்களா இவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்போ இந்த மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் அப்பவும் பண்ணுறாங்க, இப்பவும் பண்ணுறாங்க. இது எப்போ மாறும்னு எனக்கு தெரியவே கிடையாது. நான் ஒரு விஷயம் கேட்டேன், ஏமா இப்போ செலிபிரிட்டியோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து அதை ஒரு உதாரணமாக காட்டினா மட்டும்தான் நீங்களாம் மாற்றிக்குவீங்களா? ஒரு தினைக்கு எத்தனையோ பேப்பர்ஸில் இத்தனை சைல்டு அபியூஸ் நடக்குது, இத்தனை ரேப்ஸ் நடக்குது, இத்தனை மாதிரி மேரிட்டல் ரேப்ஸ் நடக்குது, இது டவுரி டெத் நடக்குதுன்னு போடுறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் ஏன் காசிப்பாக பார்க்குறீங்க? தான் வீட்டில் நடந்ததுன்னா அது எப்படி தடுப்போம் அப்படின்னு யோசிக்க மாட்டிங்களா? இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோமா? அப்படி யோசிச்சா என்ன மேம் பண்ண முடியும்? உன் குழந்தைக்கு என்னென்னலாமா கற்றுக் கொடுப்பா? செஸ் கற்றுக் கொடுப்பேன், ஸ்விம்மிங் கற்றுக் கொடுப்பேன். ஏன் இந்த கராத்தே, சிலம்பம், இல்லை தனக்கு தேவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரிவென்டிவ் கேர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும். அது எப்படி மேம் பொம்பளை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும்? இங்கே நீயே சைல்டு டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வந்துடுற. அதுக்கப்புறம் யார் இன்னொருத்தவங்க ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? யாராவது காப்பாற்றுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்? இல்லை யாராவது ஃபேமில் நடந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி தான் குழந்தைக்கு நடக்கும்னு நினைக்கிறியா?
ஷி டோன்ட் ஹேவ் ஆன்சர். பட் இத்தனைக்கும் அவங்க படித்தவங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. அவங்களே வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி சொல்கிறத தான் நம்புகிறாங்களே தவிர்த்து, நியூஸ் பேப்பரில் நீங்களே பப்ளிஷ் பண்ணுற நிறைய விஷயத்தை இக்னோர் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜஸ்ட் காசிப் காலம். அது யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்ததாக நினைக்கிறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்ததாக நினைக்காதீங்க. தனக்கு நடந்தாலோ இல்லை தான் வீட்டில் நடந்தாலோ அது எப்படி தடுக்கணுன்றதுக்கு யோசிங்க. யோசிச்சிங்கனாலுமே பல பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிடலாம். யோசிச்சாலுமே அப்யூஸ்னால் என்னன்றதை நம்ம கற்றுக்குவோம், தெரிஞ்சிடுவோம். ஆனால் நம்ம யோசிக்க மாட்டோம். டெஃபினிஷன் யாராவது வந்து சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.